வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். உலகம் முழுவதும் இன்று ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையட்டும். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் வளம், அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை நல்கும் என்று வாழ்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் இந்த புத்தாண்டு அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் நல்கும், தேசத்தில் அன்பும் நியாயத்தின் செய்தியும் ஓங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்திலிருந்து PSLV C-58 ராக்கெட் இன்று காலை 9:10 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டது. ஆளுநர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இடையில் உரசல், அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி பிளவு என அரசியல் நிகழ்வுகள் பலவற்றுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அச்சாரமிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் அந்த ஆண்டின் சில முக்கிய நிகழ்வுகள் நினைவு கூறப்படும். அந்த வகையில் நேற்றுடன் முடிவுற்ற 23ஆம் ஆண்டு தமிழகம் மற்றும் தேசிய அரசியலில் பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. பிரதமர் மோடி வருகையொட்டி இன்று திங்கட்கிழமை இரவு 8 மணி முதல் கனரக வாகனங்களும் கார்னர், TVS டோல்கேட் மேம்பாலம், மன்னார்புரம் மேம்பாலம், எடமலைப்பட்டி புதூர் பைபாஸ் சந்திப்பு, விராலிமலை வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மம்முட்டி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்தி, தெலுங்கு, மலையாள திரையுலகில் இருக்கும் முன்னணி கதாநாயகர்களின் படங்கள் தமிழ் மொழியிலும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகின்றன. இந்த வரிசையில் மலையாள நடிகர் மம்முட்டி நடித்துள்ள பிரம்மயுகம் படமும் மலையாள மொழியில் மட்டுமின்றி தமிழிலும் வெளியாக இருக்கிறது. மேலும் மொழிகளில் வெளியிடவும் திட்டமிட்டுள்ளனர். மதுரையில் விஜயகாந்துக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று விருதுநகர் மக்களவை உறுப்பினர் காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் மதுரை மாநகராட்சி மேயருக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என மேயர் தெரிவித்தார்.